இப்ப நடக்கிற இந்த 2024 முடிஞ்சு 2025 நல்ல முறையில பிறக்குமா அப்படின்னா, ரொம்ப 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 சந்தேகம் தான். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே உலக நாடுகள்ல முழுவதுமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு, தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கடலுக்கு அடியில அப்படியே நெருப்பு அப்படியே ஒரு எரிமலை கடலுக்கு அடியில எரிமலை இருக்கு அப்படின்னாலே நம்மளெல்லாம் சாதாரணமான ஆளுங்கலாம் நம்ப முடியாது. கடலுக்கு அடியில எப்படிப்பா எரிமலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாமே இந்த உலகமே எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல நம்ம சயின்ஸ்னால. எத்தனை கோள்கள் இருக்கு இன்னும் சரிவர கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கடலுக்கு அடியில அது எரிமலை வெடிச்சது அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம ஊர் இருக்குமா? நாளைக்கு நம்ம பூமி இருக்குமா? நாளைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கும் பொழுது, நீண்ட நாள் நீண்ட நாள் நான் அடுத்த வருஷம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன எப்படி இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கனவு காண வேண்டாம். இன்றைய பொழுது உண்மையான பொழுது. அந்த உண்மையான பொழுதுல நம்மளால என்ன முடியுமோ அந்த இத மட்டும் நம்ம அன்றைய வேலைய மட்டும் நம்ம உருப்படியா செஞ்சா போதும். ஏன்னா கால சூழலுக்கு தகுந்த மாரி இந்த உலகத்துல சில பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கும் தருவாயில அடுத்தவனை ஏமாத்தி நீங்க காசு பணம் நீங்க சம்பாதிக்க வேண்டாம். உலகம், பூமி இன்னைக்கு கேரளால நடந்த வயநாடு சம்பவத்தெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. நம்ம காசு பணம் எவ்வளோதான் வேணும் நம்ம சேர்த்து வச்சா கூட எது எது நமக்கு ஒட்டணும்னு இருக்கோ, எது எது நமக்கு சேரணும் இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு சேரும். தேவைக்கு அதிகமாக இனிமேல் பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவன் அனுபவிக்கவே முடியாது.